अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீ பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளி செய்துள்ள வேதாந்த தேசிகன் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் புஷ்ப பத்ததியிலே உள்ள ஸ்லோகம், அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளிலே அணிந்திருக்கக்கூடிய பாதுகையிலே சமர்ப்பிக்கப்படுகிற புஷ்பங்கள், அதனுடைய விசேஷங்களை எல்லாம் இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் விவரித்து வருகிறார். இந்த பத்ததியிலே பாதுகா சகஸ்ரத்தினுடைய 345வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே ஒரு விசேஷம் தெரிவிக்கிறார். பிரசமயதி ஜனானாம் சஞ்வரம் ரங்கபர்த்துः பரிசரசலிதானாம் பாதுகே சாமராணாம் அனுதினமுபயாதைருத்திதம் திவ்யபுஷ்பைः நிகம பரிமளந்தே நிர்விஷன் கந்தவாஹ. ஜனானாம் சஞ்வரம் பரிசமயதி, அதாவது ஜனங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு துன்பங்களை எல்லாம் போக்குறவர் யார் என்று பார்த்தால் ஸ்ரீரங்கநாதன் தான் அவர். அதாவது ஸ்ரீரங்கநாதன் என்ன பண்றார், ஜனங்களுடைய சஞ்சுவரம், இந்த சம்சாரமாகிற ஜுவரம் என்று சொல்லலாம். இந்த உலக வாழ்க்கை என்கிறது ஒரு பெரிய துன்பம். இது இந்த பிறவி பெருங்கடல் என்று திருவள்ளுவரும் சொன்னார் அல்லவா. அதனால ஜனானாம் சஞ்சுவரம் பிரசமயதி, அதை ரங்கநாதன் தான் போக்குகிறார். எப்படி போக்குகிறார் என்று கேட்டால் இது சமத்காரமாக ஒரு விஷயம் சொல்லுகிறார். இங்கே வேதாந்த தேசிகன் என்ன சொல்லுகிறார் என்னால், பரிசர சலிதானாம் சாமராணாம், எம்பெருமானுடைய அந்த பக்கத்திலே பாதுகைக்கு என்ன பண்ணுகிறார்களாம், சாமரம் வீசுகிறார்கள். சாமரம் என்கிறது கோவில்களிலே நாம் பார்த்தால் தெரியும், வெள்ளையாக இருக்கக்கூடியது. அது ஒரு விஷயம், அதை எப்படி வீசுவார்கள், அது ரோமங்களாலே ஆனது. பரிசர சொல்றார், பரிசர சலிதானாம், பக்கத்திலே இருந்து கொண்டு அசைக்கின்ற சாமராணாம். அந்த சாமரங்கள்லாம் என்ன பண்ணுகிறதுன்னா காற்றை உண்டாக்குகிறது. அந்த காற்று தான் இதை போக்குறது. ரங்கநாதன் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் ரங்கநாதனை விசேஷமாக சொல்றார். அனுதினம் உபயாதைஹி உத்திதம் திவ்ய புஷ்பைஹி நிகம பரிமளம் தே நிர்விஷன் கந்தவாஹ என்று தெரிவிக்கிறார். அதாவது அனுதினம் ஒவ்வொரு நாளும் எம்பெருமானுக்கு என்ன பண்ணாலாம், அந்த எம்பெருமானுக்கு நிகம பரிமளம் என்று சொல்றார். வேத வாசனையை அனுபவிக்கிறான் இந்த எம்பெருமான். நிர்விஷன், நிகம பரிமளம் என்னாலனா தேவலோகத்து புஷ்பங்கள், அதைத்தான் கொண்டு வந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். திவ்ய புஷ்பைஹி உத்திதம், தேவலோகத்திலேருந்து தேவர்கள் எல்லாம் புஷ்பங்களை கொண்டு வந்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறார்கள். அவனும் என்ன பண்றான்னா நிகம பரிமளம் நிர்விஷன், வேதத்தினுடைய வாசனையை அவன் அனுபவிக்கிறான்னா என்ன அர்த்தம், வேதமானது எப்பொழுதும் அவனை பற்றியே சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால வேதத்தை அவன் எப்பொழுதும் சதா அந்த ஏதத் சாமகாயன் நாஸ்தே என்று பரமபதத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்பொழுதும் வேதத்தை தான் சொல்லிட்டு இருப்பாளாம். அந்த வேதத்தை இவர் கேட்டுட்டே இருக்கார். அதனால வேத வாசனையை அனுபவிக்கிறவர் ரங்கநாதன் என்று சொல்றார். அவருடைய பரிசரம் என்னால் அவருடைய பக்கத்துல தான் சரிதானாம் சாமராணாம், அந்த அசைகின்ற சாமரம் இருக்கிறது, அந்த சாமரம்
அந்த சாமரத்திலிருந்து உண்டாகக்கூடிய கந்தவாகா காற்று, அப்படிப்பட்ட காற்று தான் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா ஜனானாம் சஞ்சுவரம் பிரசமயதி. அது என்ன பண்ணுகிறது? ஜனங்களுடைய அந்த ஜுவரத்தை போக்கி விடுகிறது. அதாவது ரொம்ப உடல் ஜுவரத்தாலே தகித்து கொண்டிருந்தால் அந்த சமயத்தில் அவனுக்கு விசிறியாலே வீசுவது என்று ஒன்று உண்டு. விசிறியாலே வீசினால் கொஞ்சம் குளிர்ச்சி ஏற்படும் என்று சொல்லுவதுண்டு. அதுபோல இந்த இடத்துல சம்சாரமாகிற ஜுவரத்திலே தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இந்த பாதுகைக்கு வீசப்படுகிற சாமரத்திலிருந்து உண்டாகிற காற்று தான் குளிர்ச்சியை கொடுக்கிறது என்பது போல இந்த ஸ்லோகத்திலே ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். எம்பெருமானுக்கு தினந்தோறும் தேவலோகத்திலிருந்து புஷ்பங்கள் வருகின்றன. அந்த புஷ்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றனன்னு கேட்டா வேத வாசனையோடு கூடியதாய் இருக்கின்றது என்றார். இப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். அதுக்கு என்ன கொள்ளலாம்? அந்த தேவதைகள் எல்லாம் புஷ்பங்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற பொழுது என்ன பண்ணுவான்? மந்திர புஷ்பம் என்று சொல்லிக்கொண்டு அந்த வேதத்தை ஜபித்து அந்த வாசனையோடு கூடியதான புஷ்பத்தை எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொல்லலாம். வேத வாசனையோடு கூடிய புஷ்பம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த எம்பெருமான் வேத வாசனையோடு கூடியிருக்கிறான், அந்த புஷ்பமும் வேத வாசனையோடு கூடியிருக்கிறது என்று இப்படியெல்லாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிற பொழுது சாமரம் வீசுகிறார்கள். சாமரத்தினுடைய காற்றினாலே சம்சார தாபம் அகலுகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே ஓர் அர்த்தத்தை நமக்கு தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 346வது ஸ்லோகம். இந்த 346வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் தான் நடக்கிறதே அவனுக்கு நடந்து செல்லுவதே ஒரு அபிநயம் போலே, அழகான கூத்து போலே இருக்கும். அவன் நடக்கிறதுன்றது வல்லார் ஆடினார் போலே என்று வியாக்கியானத்தில் அடிக்கடி தெரிவிப்பார்கள் ஆச்சாரியர்கள். அப்படி எம்பெருமான் நடக்கிறான். அந்த கூற்றை என்ன பண்ண, அந்த கூத்தை இந்த பாதுகைக்கு அவன் பழக்கி வைத்திருக்கிறான். அதாவது எம்பெருமான் அந்த பாதுகையில திருவடியை வைத்து அவன் நடக்கிற நடையே ஒரு கூத்து போல இருக்கிறதோ இல்லையோ, அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் என்று நாம் கொள்ளலாம். அகில புவன ரக்ஷா நாட்டிகாம் தர்ஷயிஷ்யன் அனிமிஷ தரு புஷ்பைஹி அர்ச்சிதே ரங்கமத்யே அபிநயம் அனுரூபம் சிக்ஷயத்யாத்மனா த்வாம் பிரதம விஹிதலாஸ்யா பாதுகே ரங்கநாதா. அகில புவன ரக்ஷா நாட்டிகாம் தர்ஷயிஷ்யன், அதாவது உலகத்தையெல்லாம் காப்பாற்றுவது என்கிறதை ஒரு நடனமாகவே கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அதாவது அது என்ன அர்த்தம்? நடனம் ஆடுவது எவ்வளவு அவனுக்கு, சில பேர் அது நடனம் ஆடுறதுன்றது ஒரு விருப்பப்பட்டு ஆசையோடு செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதுபோல இந்த இடத்துல இவனுக்கு உலகத்தை ரட்சிப்பது என்கிறது விருப்பத்தோடு ஆசையோடு செய்யப்படுவதாக இருக்கிறபடியினாலே அது அப்படியே சொல்றார். அகில புவன ரக்ஷா நாட்டிகாம் தர்ஷயிஷ்யன். அப்படி இருக்கிற ரங்கநாதனுக்கு எல்லாரும் என்ன பண்றான்? அனிமிஷ தரு புஷ்பைஹி. அனிமிஷர்கள் என்னால் தேவர்கள், கண்ணை இமைக்காதவர்கள். அந்த இமையவர் என்னே பேரவாளுக்கு. இமையவர் என்னால் என்ன? இமையை இமையோடு சேர்க்காதவர்கள். நம்மெல்லாம் என்ன பண்றோம்? இமையோடு சேர்த்துட்டே தான் இருக்கும். ஆனா தேவர்களுக்கு இமைத்தலே கிடையாதான். அதனால அதான் அவர்களுக்கு இமையவர்னு பேரு. அனிமிஷ தரு புஷ்பைஹி. அப்படிப்பட்ட தேவலோகத்து புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து ரங்கமத்தியே அர்ச்சித்தே, ரங்கமத்தியத்திலே உன்னை அர்ச்சிக்கிறார்கள். அதாவது ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமான் ஸ்ரீரங்க விமானத்தினுடைய நடுவில் இவன் எழுந்தொழி இருக்கிறான், அவனை அர்ச்சிக்கிறார்கள் என்று சொல்றார். அந்த சமயத்துல அபிநயம் அனுரூபம் சிக்ஷயதி ஆத்மனா ஆத்வாம். பகவான் என்ன பண்றான்? தன்னுடைய அபிமதம் அபிநயத்தை உனக்கு சிக்ஷயத்தின்ற என்ன பண்ற? பிரதம விஹிதலாஸ்யா. உலகத்தையெல்லாம் காப்பாற்றணும்னா எம்பெருமான் சென்று செல்ல வேண்டும், காரியம் செய்ய வேண்டும் அல்லவா? அதுக்காக என்ன பண்ண? தன்னுடைய திருவடிகளை எடுத்து அந்த பாதுகையில வைக்கிறான். அதுவே ஒரு லாஸ்யம், நாட்டியம் போல இருக்கிறதுன்னு சொல்றேன். பிரதம விஹிதலாஸ்யா. முதலிலே திருவடிகளை எடுத்து அந்த பாதுகையில வைக்கிறது இருக்கிறதே, அதுவே ஒரு நாட்டியம் போல இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? அந்த திருவடியிலே பாதுகையை சமர்ப்பித்துக் கொள்ளுகிறானே, அது எப்படின்னு கேட்டாக்கா அது அபிநயம் சிக்ஷயதி ஆத்மனாத்வாம். தான் ஆடுகின்ற அந்த நாட்டியத்தை உனக்கும் கற்பித்து கொடுப்பவன் போல அந்த காரியத்தை செய்கிறான் என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீரங்கநாதன் உலகத்தையெல்லாம் காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணுகிறான்னு கேட்டா, அந்த கற்ப விருட்சங்களாலே பூஜிக்கப்பட்ட ஸ்ரீரங்க விமானத்தினுடைய நடுவில் ஏறி அந்த பாதுகை மேலே ஏறிக்கொண்டு அவர் லாஸ்யம் அந்த கூத்தாட்டை ஆடுகிறார்.
உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறார் என்று அந்த அர்த்தமானது இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டதாக நாம் கொள்ளலாம். அதுக்கு அடுத்தபடியாக 347வது ஸ்லோகம். இதில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானுக்கு என்ன ஆகுதுன்னா, எம்பெருமானுக்கு புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பித்தா அது என்னமோ ஆகாசத்தில் கொண்டு போய் நட்சத்திரங்களை வாரி இறைத்தார் போல இருக்கிறது என்பது போல ஒரு அர்த்தத்தை அப்படி தெரிவிக்கிறார். அகலித நிஜராகாம் தேவி விஷ்ணோப்பதம் தத் திரிபுவன மகனீயாம் பிராப்ய சந்தியாமிவத்வாம் பவதி விபுதமக்தைஹி ஸ்பஷ்டதாரானுஷங்கம் பரிசர பதிதைஸ்தே பாரிஜாத பிரசூனைஹி. அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளிலே என்ன பண்றான், விஷ்ணோப்பதம் என்னால் விஷ்ணுவனுடைய திருவடி என்ற அர்த்தம். விஷ்ணோப்பதம் தத்து, அந்த எம்பெருமானுடைய திருவடி, ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடியில என்ன பண்ணுகிறான்னு கேட்டா, பிரம்மா முதலானவர்கள் என்ன பண்றா, புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறார்கள், தேவதைகள்லாம் சமர்ப்பிக்கிறார். இந்த விபுத முக்கியைஹி என்னால் தேவர்களிலே மிக முக்கியமானவர்களான பிரம்மா முதலானவர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களாலே என்ன சமர்ப்பிக்கப்பட்டது, பாரிஜாத பிரசூனைஹி, பாரிஜாத புஷ்பங்களை அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். பாரிஜாத புஷ்பங்களை சமர்ப்பித்தால் அந்த எம்பெருமான் நன்னா பார்த்தா எப்படி இருக்கான், நன்னா கருநீல நிறத்தை உடையவனாய், பெரிய திருமேனி பறந்து உடையவனாய் இருக்கிறான். அவனை பார்த்தால் அப்படி எப்படி இருக்கிறதுனா, அந்த எம்பெருமானுடைய திருமேனியே ஆகாசம் போல இருக்கிறது. அப்பொழுது அந்த சமர்ப்பித்த புஷ்பங்கள் அந்த ஆகாசத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல இருக்கிறது என்று அதைத்தான் அகலித நிஜராகாம் தேவி விஷ்ணோப்பதம் அது திரிபுவன மகனீயாம் பிராப்ய சந்தியாமிவத்வாம் என்று 3 உலகங்களாலேயும் கொண்டாடத்தக்கவனாயிருக்கிறான் எம்பெருமான். திரிபுவன மகனீயாம், அப்படிப்பட்ட உன்னை என்ன பண்றான்னா அந்த சந்தியா காலத்தை போலே அடைந்து பாதுகையை அடைகிறான். 3 உலகங்களாலும் கொண்டாடப்பட்டதா இருக்கிறது எது, எம்பெருமானுடைய பாதுகை. அந்த பாதுகையில தான் இந்த புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார்கள் தேவதைகள். அப்படி சமர்ப்பித்தால் என்ன ஆகிறதுன்னா, ஆகாசத்திலே வாரி இறைத்த நட்சத்திரங்களை போல அப்படி இருக்கிறது என்று இப்படியாக அதை சொல்லுகிறார். அதாவது பெருமாள் திருவடி எல்லாரிடத்திலும் ரொம்ப ஆசை உள்ளது. ஆனாலும் எல்லாராலும் கொண்டாடப்பட்ட அந்த பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு எம்பெருமான் என்ன பண்றான், எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு செல்லுகிறான். அப்படித்தான் அவனுடைய செயல் அமைந்திருக்கிறது. அப்ப எம்பெருமான் திருவடியிலே பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டானே என்பதற்காக தேவதைகள் எல்லாம் என்ன பண்றாளாம், பாரிஜாத புஷ்பங்களை கொண்டு அந்த பாதுகைக்கு சமர்ப்பிக்கிறாளாம். அப்படி சமர்ப்பித்த பொழுது பார்த்தால் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அந்த பாரிஜாத புஷ்பங்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போலேயும், இது இந்த திருவடியானது, அந்த திருவடியில் இருக்கிற பாதுகையானது ஆகாசம் போலேயும் இருந்தது என்று சொல்றார். அதாவது எம்பெருமானுடைய திருவடிக்கு ராகம் உண்டு என்கிறபடினாலே ஆகாசம்னு சொல்றார். ஏன்னா சந்தியா காலத்திலே ஆகாசம் எப்படி இருக்கும், சிவந்திருக்கும். சூரியன் சிவந்த சூரியன் இல்லையா, அதனால. அப்ப சந்தியா ராகம் என்று சொன்னால் என்ன அர்த்தம், சந்தியா காலத்திலே சிவந்திருக்கக்கூடிய ஆகாசம். இந்த திருவடிக்கு ராகம் என்னால் என்னன்னா, ராகம்ன்ற சொல்லுக்கு ஆசை என்றும் அர்த்தம் உண்டு. அப்ப எம்பெருமானுடைய திருவடிகளிலே ரொம்ப ஆசை உள்ளது பாதுகை, அல்லது பாதுகையினிடத்துல ஆசை உடையவன் எம்பெருமான் என்று பார்த்தால், அப்ப ராகத்தை உடையது ஆசை பாதுகை, ராகத்தை உடையது ஆகாசம். அதனால பாதுகை ஆகாசமும் இங்க ஒன்று போல என்று சொல்லி, அந்த பாதுகையிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள் எல்லாம் ஆகாசத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களைப் போல இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அனுபவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश
वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ